ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டான போலிங்க. இது 3 நாள் ஆனாலும் நமக்கு கெடாமல் இருக்குங்க. இந்த போலி இதே சாஃப்ட்னஸில் இருக்குங்க. நான் சொல்கிற ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ நான் 100 கிராம் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சற்றும் நமக்கு வெந்துடுங்க. ஊற வச்ச பருப்பு 2-3 வாட்டி அலசி சேர்த்துக்குங்க. நீங்கள் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா ஒரு 5 விசில் விடுங்க. ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும். கொஞ்சமாக பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை மூடிடலாம். ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதனுடைய அளவு 200 கிராமுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் சேர்த்திங்கன்னா நமக்கு சுவை நல்லா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணுங்க. நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசையும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. பாருங்கள், நமக்கு கைகளில் மாவு ஒட்டணுங்க. அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் நமக்கு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இது ஊறட்டுங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு 2 விசில் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு முக்கால் பதம் தாங்க பருப்பு வெந்திருக்கணும். ஃபுல்லாக குழைய வேகக்கூடாதுங்க. அப்புறம் நம்ம போலி நமக்கு சரியாக கிடைக்காதுங்க. இப்போ அதை தண்ணி வடித்து எடுத்துடலாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு ஃபுல்லாக கரைஞ்சி வரணுங்க. நமக்கு வெல்லம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு நல்லா கரையட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க கலந்து விட்டு. அதில் கல் மண் தூசிலாம் இருக்கும். நம்ம வடித்து எடுத்துக்கினா நல்லா இருக்குங்க. நீங்கள் சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணாமல். இப்போ இருக்கட்டுங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் நமக்கு வறுத்து சேர்ந்துக்கினா நமக்கு போலி 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க. அதுபோக நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சுங்க. இப்போ நான் கடலைப்பருப்பை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு ஒரு 3-4 பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நல்லா மழைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நமக்கு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சு கலந்துக்குங்க. இப்போ நம்ம வெள்ளை கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 2 ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் நமக்கு வெள்ளை பார்க்கலாம். இப்போ இதை ஆற விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கைகளால் நமக்கு எந்த சைஸ் போலி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துடலாம். அப்போ உருண்டைகள் பிடிச்சி எடுத்தாச்சு. நம்ம மாவும் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கைகளில் எடுத்திங்கன்னா ஒட்டுதாங்க. நமக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருந்தால் தான் போலி நல்லா இருக்குங்க. பிச்சதும் டப்புன்னு வருங்க நமக்கு. பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கையில். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து திரட்டிக்கலாங்க. நான் ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் பாலித்தீன் கவர் இருந்தாலும் அதில் எண்ணெய் தடவி தட்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போ மாவு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கைகளால் தட்டினாலே நல்லா சாஃப்டாக போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் மாவு நமக்கு. அதில் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. மாவில் வச்சு மூடி நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்குங்க. நம்ம கைகளால் இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா அந்த மாவு மேலே இருக்க மீதம் உள்ள மாவுகளை கிள்ளி எடுத்துருங்க. பாருங்கள், அது போல் நம்ம திருவி எடுத்துடலாம். இப்போ நம்ம போலி தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் தட்டினீங்கன்னா அருமையாக வருங்க. மாவு நமக்கு கரெக்டான இதில் பதத்தில் இருக்குங்க. மாவு நமக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணதும் கரெக்டான அளவில் இருக்குது. இது போல் தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க.
இப்போ நம்ம திரட்டி வச்ச போலியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க போலி இதே போல் நம்ம சுட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய ஸ்வீட் பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது போல் சாஃப்டான பருப்பு போலி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.